அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தேதிக்குள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும். ஸோ மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அவங்க ஃபேவர், அவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், அவங்க இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ராசிக்கு 3 சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் ராகு இருப்பதும் நற்பலன்களை தரும். வெற்றிக்குரிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் பலிக்கும். போட்டித் தேர்வுகளில் எழுதியவர்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேறுபாடின்றி சுமூகமாக இருக்கும். பணவரவில் சிக்கல் இல்லை. வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உண்டு, அங்கே முன்னேற்றமும் உண்டு. 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வணிகம் வெற்றிகரமாக அமையும். இது தவிர 15ஆம் தேதியில் இருந்து சூரியன் 3ஆம் இடத்தில் செல்வதால் பொது வாழ்வில் செல்வாக்கு உயரும். இந்த வாரம் மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதை கவனத்தில் கொள்ளவும். வாரத்தின் முதல் 3 நாட்கள் சற்று கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை சரியாக கையாளுங்கள். பெற்றோர்களுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமை அருகாமையில் உள்ள அனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். நன்மை உண்டாகும்.